السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الحمد لله. குளிப்பினுடைய நியத்துகள், அதனுடைய ஃபரதுகள் மற்றும் சுன்னத்துகளை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள், முழுக்கை விதியாக்குவதின் பயான். முழுக்கு அப்படின்னு சொன்னா குளிப்பு, விதியாக்குறதுன்னா கடமை. எப்பொழுதெல்லாம் குளிப்பு கடமையாகும் அப்படிங்கிறத பத்தியும், இன்னும் சில விஷயங்கள், மேலதிக விஷயங்களை பத்தியும், குறிப்பா ஹைலனுடைய விஷயங்களை பத்தியும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல தெரிஞ்சுக்குவோம். முதல்ல தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்சாரி சஹாபா பெண்மணிகளை புகழ்ந்து சொன்னாங்க. உலகத்திலேயே சிறந்தவர்கள் அவங்க தான்லாம் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, மார்க்க விஷயங்களை படிப்பதில் எந்தவித தயக்கமும் வெக்கமும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல சொல்லி தர்றதுக்கு ஆள் இருக்குது. அதனால இருக்கிறப்ப அதெல்லாம் கேட்டு படிச்சுக்கிறது நல்லது. சரிம்மா. இப்போ குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத படிப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்க என் கூட சேர்ந்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனி முழுக்கை விதியாக்குறதாவது நித்திரையில் அல்லது முழிப்பில் ஆண் பெண்ணில் நின்றும் மணி இறக்கிறதும் இருவர் ஹத்னாவும் சந்திக்கிறதும் ஹைது நிஃபாஸை விட்டு புறப்படுகிறதுமாயிருக்கும். சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. குளிப்பு கட்டாயம் ஆகக்கூடிய காரியங்கள். முதல்ல குளிப்பு நம்ம நிறைவேற்றலன்னு சொன்னா, நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்ஆனை தொழுதல், குர்ஆனை ஓதுதல், காபாவை தவாப் செய்யுதல், பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறது எதுவுமே கூடாது, ஹராம். குளிப்பு கடமை நிலைமையில நம்ம கண்டிப்பா குளிச்சிடணும். இப்ப எப்பெல்லாம் நம்ம குளிக்கணும் அப்படின்னா, எப்படி குளிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். கண்டிப்பா வாய் கொப்பளிச்சிருக்கணும், கண்டிப்பா மூக்குக்கு தண்ணி செலுத்திருக்கணும், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பகுதிகளையும் தண்ணி படுற மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவி இருக்கணும். குறிப்பா கை விரல்களுடைய இடுக்குகள், காதுகளுடைய மடல்கள், தொப்புள், காலினுடைய அந்த விரல்களுடைய இடுக்குகள், இதெல்லாம் ரொம்ப பார்த்து பேணுதலா உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா நம்ம கழுவி இருக்கணும். சரி, இது கடமையாக்கக்கூடிய காரியங்களை முதல்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இனி முழுக்கை விதியாக்கி வைக்கிறதா, விதியாக்குறதாவது. முழுக்குஞ்சுனா குளிப்பு, விதியாக்குறதுனா கடமையாக்குறது. ஒண்ணு நித்திரை அல்லது முழிப்பில் ஆண் பெண்ணில் நின்று மணி இறக்குதல். மணின்னு சொன்னா உயிரணு இருக்கு இல்லையா, ஆண்களில் நின்று அல்லது பெண்களில் நின்று அது வெளியாகுதன் பொழுது குளிப்பு கடமையாகிவிடும், கட்டாயம் குளிக்க வேண்டும். இரண்டாவது, இருவர் ஹத்னாவும் சந்திக்கிறதும், ஆணுடைய மறைவான உறுப்பும் பெண்ணுடைய மறைவான உறுப்புகளும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளுதல். அப்போது குளிப்பு கடமையாயிரும். கண்டிப்பாக சந்திக்குதல் என்னது, ஆணினுடைய பெண்ணுடைய ஹத்னா பகுதிகள், அந்த ஹத்னா சின்ன வயசுல சொல்றாங்க, குழந்தைகள் ஹத்னா செய்யறாங்கல்ல, இந்த ஹத்னா பகுதிகள் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளுதல், அதாவது ஒன்றிணைதல். ஹைலு நிஃபாஸை விட்டு வெளியாகுதல். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஹைலு வந்தது, அந்த நின்றுச்சுன்னு சொன்னா அவ உடனே கண்டிப்பா குளிச்சுட்டு தான் அடுத்த காரியத்தை செய்யணும். நிஃபாஸ் பிரசவ உதிரப்போக்கு, குழந்தை பிறந்த பின்னாடி வரக்கூடிய ரத்தம், அது முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக அந்த பெண்மணி என்னாகணும், குளிச்சுட்டு தான் மற்ற காரியங்களை செய்யணும். ஏற்கனவே குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய வளமையான நாட்கள் இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். மாதவிடாய் காலத்திலையும் வளமையான காலங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிம்மா. அப்ப ஹைல நிப்பாசை விட்டும் புறப்படுகிறதுமாய் இருக்கும், அதாவது நீங்குவது, வெளியாகுவதுமாய் இருக்கும். இதெல்லாம் குளிப்பை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்கள். இனி ஜும்ஆ நாள், 2 பெருநாள், அரஃபா நாள் குளிக்கிறது சுன்னத். சொல்லுங்க. இனி ஜும்ஆ நாள், 2 பெருநாள், அரஃபா நாள் குளிக்கிறது சுன்னத்து. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் குளிக்கிறது சுன்னத். 2 பெருநாள் என்னது, ஒண்ணு ரம்ஜான், இன்னொன்னு பக்ரீத், அதுக்கு குளிக்கிறது சுன்னத். அரஃபா நாள், அரஃபா நாள்னு சொன்னா பக்ரீத்துக்கு முன்னாடி நாள், துல்ஹஜ் பிறை 10 பக்ரீத் நாள் அன்னைக்கு நம்ம அது பெருநாள். இந்த பெருநாளுக்கு ஒரு நாள் முன்னாடி துல்ஹஜ் பிறை 9, அது அரஃபா நாள். அரஃபா நோம்பு வைப்பாங்க எல்லாம்.
ஹாஜிகள் இல்லாத மத்தவங்க வைப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்க யாரும் வைக்க மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போனவங்க வைக்க தேவையில்லை, அவங்களுக்கு சுண்ணத்துல, நமக்கு தான் சுண்ணத்து. அரஃபா நாள் குளிக்கிறது சுண்ணத்து. இந்த நாட்கள்ல எல்லாம் முக்கண்டு என்ன பண்ணணும், குளிக்கிறது சுண்ணத்து. சரி, அடுத்து வந்து ஹைல் என்றால் என்ன, அதை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. பின்னர் சொல்லுங்க. பின்னர் ஹைலாவது 9 வயசை எத்திய அமலில்லாதவளுடைய கர்ப்பம் பிள்ளை பெறுதல் அன்றியே உதித்து விடுமே, அந்த ஒன்னா இருக்கும். அதன் நிறம் கருப்பு, சிவப்பு, மஞ்சள், களங்கள், பச்சை, மண்ணிறம் இந்த 6 இருக்கும். அதனுடைய வக்து 9 வயசு தொடுத்து 55 வயசு வரையிலுமாயிருக்கும். அதில் குறைந்தது 3 நாள், மிகுந்தது 10 நாள். சரியாமா? இப்ப ஹைல பத்தி ஒரு பேசிக்கா ஒரு பெண்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஹைலனுடைய துவக்க வயசு 9 வயசு, ஹைலனுடைய இறுதி வயசு 55 வயசு. இது ஒரு கணக்கீடு தான். சிலருக்கு இதை விட கொஞ்சம் கூட குறைய என்னாகலாம், வாய்ப்புகளும் இருக்குது. எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஹம்ல் இல்லாத 9 வயசு எத்திய 9 வயசு ஆன பின்னாடி ஹம்லுன்னு சொன்னா கர்ப்பம், வயிற்றுல குழந்தை. அந்த ஹமல் இல்லாதவருடைய கர்ப்பம் பிள்ளை பெறுதல் அன்றியே, குழந்தை பெறுதல் இல்லாமல் வரக்கூடிய ரத்தம், குழந்தை பெற்றால் வரக்கூடிய ரத்தத்துக்கு நிஃபாஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை பெறாமல் வரக்கூடிய ரத்தத்துக்கு உதித்து விடுமே, அந்த ஒன்னாயிருக்கும், அந்த ரத்தமாயிருக்கும். அந்த ஒன்னாயிருக்கும் இந்த இடத்துல ஒரு இஷாரா காட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஐன் மாதிரி இப்படி போட்டு இப்படி, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு பாருங்க, அதே மாதிரி இருக்கா? அங்க என்ன எழுதிருக்கு? யானி அந்த ரத்தமாயிருக்கும். சரி, அதன் நிறம், நிறம் சொன்னா இவ்வளவு டார்க்கா இருக்கணும் இல்லை, கொஞ்சம் இதனுடைய சாயல்ல இருக்கு. கருப்பு, சிவப்பு, மஞ்சள், களங்கள், பச்சை, மண்ணிறம் இந்த 6 இருக்கு. இந்த கலர்ல சாய்ந்த ஏதோ ஒரு கலர்ல கொஞ்சம் அதனுடைய சாய்வுல இருக்கு. அதனுடைய வக்து நேரம் 9 வயசு தொடுத்து 55 வயசு வரையிலுமா இருக்கும். இது ஒரு மிகச்சரியான துல்லியமான கணக்கீடு. ஹைதில் குறைந்தது 3 நாள், மிகுந்தது 10 நாள். ஹனஃபி மதுகப்படி கம்மியா மினிமம் 3 நாள் ஹைல் வந்துடும், அதிகபட்சம் 10 நாள். 3 நாளை விட குறைவாக வருது, அது ஹைலா இருக்கு. 10 நாளை விட அதிகமா போகுதுன்னு சொன்னா, அப்ப 3 நாளை விட கம்மியா 3 நாளாவது கண்டிப்பா வரும். ஒரு பெண்ணுக்கு 1 நாளோ இல்ல 2 நாளோ வருதுன்னு சொன்னா அது ஒரு உடம்பு பிரச்சனை, இஸ்திஹாலா. 10 நாளை விட அதிகம் வருதுன்னு சொன்னா 10 நாள் தான் ஹைலு, 11வது நாள் இஸ்திஹாலா. அவங்களுக்கு லா சலாத்தினுடைய சட்டம், தொழுகை இல்லாதவங்களுடைய சட்டம் வராது. 10 நாள் வரைக்கும் தான் அந்த சட்டம் வரும். ஆனா ஷாஃபி மதுஹப் அப்படி இல்லை. ஆசியால படிச்சீங்களா தெரியும். ஷாஃபி இடத்தில் ஹைலு குறைந்தது ஒரு இரவு பகல், மிகுந்தது 15 நாள். அப்ப அவங்களுக்கு 13வது நாள் ஹைலு வந்துட்டு இருந்தா கூட, இந்த மாதவிடாய் வந்தா கூட அது ஹைலு தான் கணக்கு, அவங்களுக்கு லா சலாத்து தான். ஹனஃபி மதுஹப்ல அப்படி இல்லை, குறைஞ்சது 3 நாள், அதிகபட்சம் 10 நாள். சரி, அடுத்து நிஃபாஸை பத்தி சொல்றாங்க. சரி வாசிங்க. நிஃபாஸ் ஆகிறது பிள்ளை பெத்த பித்தடியில் அல்லது பிள்ளையில் மிகுதம் புறப்பட்ட பித்தடியில் கர்ப்பத்தில் நின்று புறப்படுகிற இரத்தமாயிருக்கும். அதில் குறைந்ததுக்கு ஹத்தில்லை, மிகுந்தது 40 நாளாய் இருக்கும். நிஃபாஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நிஃபாஸ்னா நான் ஏற்கனவே சொன்னேன், பிரசவ உதிரப்போக்கு. ஹைலுனா மாத உதிரப்போக்கு அல்லது மாதவிடாய். நிஃபாஸ்னா பிரசவ உதிரப்போக்கு. குழந்தை பெற்ற உடனேயே அல்லது குழந்தையில் அதிகமான பகுதிகள், ஒரு குழந்தையினுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிறதுலே ஒரு முழு பகுதி வச்சு ஒரு 3/4 பகுதி, அதிகமான பகுதிகள் வெளியானவுடன், புறப்பட்ட பின்னாடி, வெளியே வந்த பின்னாடி கர்ப்பத்தில் இருந்து வரக்கூடிய ரத்தம், அதுக்கு பேர் தான் நிஃபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குறைஞ்சதுக்கு ஹத் இல்லை. ஹத் இல்லைங்கிறதுக்கு 2ஆம் நம்பர் போட்டிருக்காங்களா? 2ஆம் நம்பர் போட்டிருக்காங்க. ஷாஃபி இடத்தில் நிஃபாஸில் குறைந்தது 1 நொடி நேரம், மிகுந்தது 60 நாள். ஷாஃபி மதுஹப்ல 1 நொடியும் 60 நாளும். ஹனஃபி மதுஹப்ல இந்த 1 நொடிங்கிறதுக்கெல்லாம் அளவில்லை.
ஹத்துன்னு சொன்னா எல்லை, எந்தவித எல்லையும் இல்லை. மிகுந்தது 40 நாள், அதிகபட்சம் 40 நாள். அப்ப 40 நாளைக்கு மேல ஒரு பிரசவம் பெற்றெடுத்த பெண்ணுக்கு ரத்தம் வருதுன்னு சொன்னா அது என்னது? அது இஸ்திஹாலா, நோய் ரத்தம் தான். 40 நாளோட அது முடிச்சிடணும். சில பெண்களுக்கு 10 நாள்லயே முடிஞ்சிடும், சில பெண்களுக்கு 30 நாள்லயே முடிஞ்சிடும். ஆனா எல்லாரும் 40 40 40ன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. என்னத்துக்கு 40? அதிகபட்ச நாள் 40. எதுக்கு முதல்ல கர்ப்பம் குழந்தை பிறந்த பிள்ளைக்கு பெண்ணுக்கு 40 நாள்? அது 40 ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க. அவங்களுக்கு நிஃபாஸ் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு வேணா வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனு. ஃபங்க்ஷனே தேவையில்லை என்ன பொறுத்தளவு. ஆனா 40, அது 40 ஃபங்க்ஷன். அந்த பெண்ணுக்கு நிஃபாஸ் நின்றுச்சா நிக்கலையா அதெல்லாம் சட்டம் தெரியாது. 40 40 40 அப்படி வைக்கிறது உண்டு உங்க ஊர்ல எல்லாம்? நம்ம சில ஊர்கள்ல பார்த்தோம். 40 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. 40ன்னு என்னன்னு சொன்னா அந்த நிஃபாஸ் அதிகபட்ச நாள் 40. 40 நாளுக்கு மேல வந்தாலும் அதுக்கு நிஃபாஸ் வராது. 40ஓட முடிஞ்சிடும். 10, 20, 30 ஒரு நாள் இல்ல வராமையே அப்படியே கூட எல்லாம் நடக்கலாம். சரிங்க. நம்மிடத்தில் ஊண்டுதல் கடைசி வக்குத்தாய் இருக்கும். சரி வாசிப்போமா? நம்மிடத்தில் ஊண்டுதல் கடைசி வக்குத்தாய் இருக்கும். யாதொரு பெண் பிள்ளை யாதொரு கடைசி வக்கத்தில் ஹைலு கண்டால் தொழுகை விழுந்து போம். கடைசி வக்கத்தில் துப்புரவானால் தொழுகை விதியாகிடும். நோன்புள்ளவள் கடைசி பகலையில் ஹைலானால் நோன்பு பாத்திலாகிடும். பகலையில் துப்புரவாகி யாதொன்னும் தின்னவில்லை ஆனாலும் அன்னையின் நோன்பு கூடாது. சரிம்மா. இப்போ இங்கே ஒரு முக்கியமான அடிப்படை சொல்லித்தராங்க. ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவு கவனிப்பு எங்கன்னு சொன்னா கடைசி நேரம் தான். இப்போ லுகர்னு வச்சுக்கோங்க. லுகர் வந்து ஒரு மணிக்கு வருது, ஒரு 4 மணிக்கு முடியுதுன்னு ஒரு கற்பனையில வச்சுக்கோங்க. 1 மணிக்கு லுகர் வந்து 4 மணிக்கு முடியுது. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? 1 மணிக்கு தொழுதுக்கலாம்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துச்சு. 2 மணிக்கு தொழுதுக்கலாம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பார்த்து 3 மணிக்கு தொழுதுக்கலாம்னு சொல்லி அடுத்து 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு என்ன ஆகுது? தொழுகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பெண்ணுக்கு மாதவிடாய், ஹைலினுடைய ரத்தம் வந்துருச்சு. இப்ப இந்த வக்த் அந்த பொண்ணுக்கு தொழுகை இன்னும் 1 மணி நேரம் இருந்தா கூட அந்த பொண்ணு தொழுக கூடாது. லா சலாத்தினுடைய சட்டம் வந்துருச்சு. சரிங்க ஹசரத். ஓகே. இப்போ 1 மணிக்கே தொழுதுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. 1 மணிக்கே தொழுதுருச்சுன்னா ஹைல் இன்னும் வரல, வரதுக்கு முன்னாடியே தொழுதுருச்சுனாலும் பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ் தொழுக கூடிரும். ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த வக்து இல்லாம போயிடும். சரியா? இன்னொன்னு என்ன கேக்குறாங்க சொன்னா, கடைசியில வந்தா சரி. இப்போ 1 மணிக்கு 1 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஹைல் இருந்தது, தொழுகலை. 2 மணிக்கு இருந்தது, தொழுகலை. 3 மணிக்கு பார்த்தா ஹைல் நின்றுச்சு. வளமையா அந்த 3 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஹைல் நின்றுச்சுன்னு உறுதியாயிடுச்சு. இனி எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? போய் குளிச்சுட்டு வந்து தொழுகலாம்ல. 1 மணி நேரத்துல தாராளமா குளிச்சுட்டு தொழுகலாம். அப்ப அந்த தொழுகை கட்டாய கடமையாயிரும். அப்ப அந்த கடைசி நேரத்தை தான் கவனிப்பு. சரிங்களா? அதான் சொன்னாங்க. நம்மிடத்தில் ஊண்டுதல் என்னது? பிடிப்பு, உறுதியான கருத்து கடைசி வக்கத்தா இருக்கும். அதைத்தான் நம்ம வந்து உறுதியா சொல்லுவோம். கடைசி நேரத்தை தான் பார்ப்போம். கடைசி நேரத்துல ஹைல வந்துருச்சுன்னா அந்த வக்தை இல்லை. கடைசி நேரத்துல ஹைல நின்றுச்சுன்னு சொன்னா வக்துக்கு மிச்சம் இருந்தால், குளிச்சு தொழுகிற அளவு டைம் இருந்தால் அந்த தொழுகையை கண்டிப்பாக தொழுகணும். யாதொரு பெண் பிள்ளை யாதொரு கடைசி வக்தில் ஹைல கண்டால் தொழுகை விழுந்து போம். கடைசி வக்தில் துப்புரவானால் தொழுகை விதியாகிடும். அந்த இடத்துல 1 நிமிஷம் தான் இருக்குது. 3:59க்கு தான் அந்த புள்ள பாக்குது, 3:55க்கு தான் பாக்குது. 3:55க்கு போய் குளிச்சுட்டு வந்து தொழுகிறதுங்கிறது, தக்பீர் கட்டுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்படின்னா அந்த தொழுகை இல்லாம ஆயிடும். அது நோன்பு வச்சிருக்காங்க. நோம்புல கடைசி என்னாச்சு? காலையில இருந்து நோன்பு வச்சாச்சு, சகர்லாம் சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் என்னாச்சு? ஒரு 3 மணிக்கு ஹைல வந்துருச்சு, அல்லது ஒரு 5 மணிக்கு ஹைல வந்துருச்சுன்னு வைங்களேன். நோன்பு பாத்தில், நோன்பு பாத்தில். திரும்பி அந்த பொண்ணு அந்த நோன்பு ஒரு நாள் கலா செய்யணும். இப்போ வந்து அதே மாதிரி ஹைல இருந்தது. ஹைல இருந்துட்டு காலையில ஒரு 6 மணிக்கு சகருக்கு எந்திரிக்குது, ஹைல இருந்துட்டு தான் இருக்குது. மாதவிடாய் ரத்தம், புரிஞ்சுக்கோங்க ஹைலுன்னு சொன்னா. அப்ப அது என்னாச்சு? நோன்பு வைக்கல. ஆனா காலையில ஒரு 6 மணிக்கு என்ன ஆகுது? ஹைல நின்றுச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த நோன்பு வச்சா அதுவும் கூடுமா? அது சாப்பிடவே இல்லை. காலைல 6 மணிக்கு தான் ஹைல நின்றுச்சுன்னு சொல்லி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் என்ன ஆகல? சாப்பிடவே இல்லைன்னா கூட அந்த நோன்பு கூடாது. ஏன்னா நோன்புங்கிறதுடைய அந்த தொடக்கத்துல இருந்து ஒடுக்கம் கடைசி வரைக்கும் நோன்பு வச்சிருக்கணும். அப்படி இல்லை, தொடக்கத்துல கொஞ்சம் என்ன ஆகுது? ஹைலுனால கட் ஆயிடுச்சு. அப்ப மீறி சாப்பிடாம இருந்தா கூட அந்த நோன்பு கூடாது. திரும்பி இந்த நோன்பையை கலா செய்யணும். நோன்புள்ளவள் கடைசி பகலையில் ஹைலானால் நோன்பு பாத்திலாகிடும். பகலையில் துப்புரவாகி யாதொன்னும் தின்னவில்லை ஆனாலும் அன்னை நோன்பு கூடாது. சரிம்மா.
தன்பீர். தன்பீகன்னு சொன்னா என்னது? உணர்த்துதல், அறிவுறுத்துதல். பெண் பிள்ளை சொல்லுங்க. தன்பீர். பெண் பிள்ளை ஹைலு நிஃபாஸை விட்டு துப்புரவானதை யாபகமாய் பேணி எப்போ துப்புரவாகிட்டதோ அப்போ குளித்து தொழுகை நோன்பை பிந்தாமல் பேணி கொண்டு வர வேணும். அப்படி செய்யாமல் தொழுகை நோன்பை பிற்படுத்துறது ஹராம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்குள்ள பெண்கள் இதுல ரொம்ப நிறைய பெண்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, அதே மாதிரி மார்க்க கல்வி அறிவு சரியா போய் சேராத பெண்களும் சரி, இதுல ரொம்ப ஒரு அசால்ட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஹைலு ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா எனக்கு லாசலாத்து தொழுகை இல்லை தொழுகை இல்லை தொழுகை இல்லைன்னு ஓடுறது இல்லை. எந்த வக்து அந்த ஹைலு முடியுதோ அதை கரெக்டா கணக்கிட்டு மீதமுள்ள அந்த வக்து தொழுகை எந்தாவது ஒரு வக்துல பேலன்ஸ் டைம் தொழுகை டைம் இருக்குன்னு சொன்னா வக்து ஹைலு முடிஞ்சிருச்சா, ஹைலு அந்த முடிஞ்ச பேலன்ஸ் வக்துல தொழுகை தொழுதரணும். முன்னாடி உள்ள தொழுகை தொழுக வேண்டாம், அது தொழுக கூடாது. அதே நோன்பு அந்த மாதிரி விடுபட்டுறது அந்த நோன்பை கலா செய்யணும். இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க. இந்த ஹைலு நிஃபாஸை சரியா கணக்கிட்டு ஒரு பெண்களும் அதுக்குன்னு உள்ள அளவுகளை கணக்கிட்டு வச்சுக்கணும். அப்படி நம்ம அதை கவனிக்காம இருக்கிறதுக்கு ஹராமா இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இது நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம். இதை மட்டும் வாசிச்சு வைங்கம்மா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு 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 அலைஹி வஸல்லம்.